நலன் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. பிரபல பாடகியான சுசித்ரா தமிழ், தெலுங்கு மற்றும் மலையாளம் ஆகிய மொழிகளில் 100க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியுள்ளார். இவர் ஜே திரைப்படத்தில் வரும் மே மாதம் 98 மேஜரானேனே, மன்மதன் படத்தில் என்னாச மைதிலியே, கந்தசாமி படத்தில் எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் கந்தசாமி, வல்லவன் படத்தில் எம்மாடி ஆத்தாடி போன்ற பல தமிழ் பாடல்கள் மூலம் ஏராளமான ரசிகர்களை கவர்ந்தார். பின்னர் சுச்சி லீக்ஸ் விவகாரம் விஸ்வரூபம் எடுத்த நிலையில் அதன் பிறகு பல சர்ச்சைகளில் சுசித்ரா சிக்கினார். இந்த நிலையில் சுசித்ரா தனது இன்ஸ்டா பக்கத்தில் பதிவிட்ட வீடியோ ஒன்று பரபரப்பை கிளப்பியிருக்கிறது. சுச்சி லீக்ஸ்னு ஒரு தரித்திரம் பிடிச்ச டிசாஸ்டர் ஹேப்பன் டு மீன்றதுக்கு அப்புறமா அதை விட மோசமா எதுவும் நடக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைச்சேன். நடந்துச்சு. I fell in love. சுச்சி லீக்ஸ் விவகாரத்திற்கு பிறகு தனது வாழ்க்கையில் அதைவிட பெரிய விஷயம் எதுவும் நடக்காது என நினைத்திருந்தேன். ஆனால் அதைவிட பெரிய விஷயம் என்னோட வாழ்க்கையில் நடந்துருச்சு. கடந்த 2 வருஷமா நான் ஒருவரை காதலித்து வந்தேன். அவருடைய பெயர் ஷண்முகராஜ். என்னுடைய 48வது வயதில் கன்றாவி பிடிச்ச ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள் நான் போய் மாட்டிக்கிட்டேன். என்னோட வாழ்க்கையில் எது எல்லாம் நடக்காது என்று நினைத்திருந்தேனோ இந்த 2 வருஷத்துல அது எல்லாமே என்னோட வாழ்க்கையில நடந்துடுச்சு. ஒரு பேட்டியில நான் அவரை திருமணம் செய்து கொண்டேன் என்று கூட சொல்லிவிட்டேன். ஏனென்றால் நாங்கள் விரைவில் திருமணம் செய்து கொள்ள இருந்தோம் என்றும் சுசித்ரா வீடியோவில் தெரிவித்திருக்கிறார். என் 48வது வயசுல ஒரு கன்றாவி பிடிச்ச ரிலேஷன்ஷிப். You the worst. This was a person I knew for a very long time. ஒரு இன்டர்வியூலயும் சொன்னேன்னா I'm marriedனே சொல்லிட்டேன்னா, because we were kind of engaged at that time. என்னுடைய வாழ்க்கையை காப்பாற்றுவது போல அவர் என் வாழ்க்கைக்குள் வந்தார். தனுஷ் உன் வாழ்க்கையை கெடுத்து விட்டான். கார்த்திக் ராஜாவால் உன் வாழ்க்கையே போய்விட்டது. நானும் வாழ்க்கையில் என் மனைவி குழந்தைகளால் பெரிய கஷ்டப்பட்டு விட்டேன். இனிமேல் உனக்கு நான், எனக்கு நீ என்று இருப்போம் என பலவிதமான ஆறுதல் வார்த்தைகளை சொல்லி என்னுடைய வாழ்க்கைக்குள் வந்தார். நானும் அவர் சொல்வதையெல்லாம் உண்மை என நினைத்து அவரை காதலிக்க ஆரம்பித்து என்னுடைய பணத்தை எல்லாம் அவரிடம் கொடுத்து விட்டேன். ஆனால் தினமும் என்னை WWF குத்துச்சண்டையில் வருவது போல அடித்து துன்புறுத்தியதாகவும் பின்னர் தன்னை சமாதானம் செய்வதற்கு அவரும் அவரது தாயும் வந்தார்கள் என்றும் சுசித்ரா தெரிவித்திருக்கிறார். போராத்துக்கு கையோங்கி எத்தனை வாட்டி அடி. 48வது வயசுல நான் டொமெஸ்டிக் வயலன்ஸ், டொமெஸ்டிக் அபியூஸ் காலாவேன் நான் நினைச்சே பார்க்கல. beat me like WWF wrestler மாதிரி அடிப்பாயா. நான் மூலையில அழுத்துன்னு உட்கார்ந்திருப்பேன். ஸ்டாப் இட் ஷண்முகராஜ், ஸ்டாப் இட், ஸ்டாப் இட் ராஜா, ஸ்டாப் இட். வந்து ஒதப்பான். முதல் மனைவியை விவாகரத்து செய்துவிட்டேன் என்றுதான் என்னோடு பழகினான். ஆனால் அவருடைய மனைவி என்னுடைய வீட்டுக்கு வந்து என் கணவனை என்னிடம் கொடுத்துவிடு என கெஞ்சுகிறாள். என்னிடம் இருந்த பணம் அனைத்தையும் அவர் சுருட்டி விட்டார். அது எவ்வளவு என சொன்னால் நிச்சயமாக உங்களுக்கு தலை சுற்றிவிடும் என்றும் அந்த வீடியோவில் தெரிவித்திருக்கிறார். இப்போதுதான் ஒரு தெளிவான முடிவுக்கு வந்திருக்கிறேன். நான் ஷண்முகராஜா மீது வழக்கு போட்டிருக்கேன். அவனிடம் ஒரு பைசாவை கூட விட்டு வைக்க மாட்டேன். அவன் மீது 6 கேஸ் போட போகிறேன். சென்னையில் இருக்கும் என் வீட்டில் அவன் முதல் மனைவி குழந்தைகளுடன் வாழ்ந்து வருகிறான். இன்னும் 2 வாரத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு வர இருக்கிறது. இதனால் என்னை அடிக்கடி நீதிமன்றத்தில் நீங்கள் சந்திக்கலாம் என அந்த வீடியோவில் சுசித்ரா பேசியிருக்கிறார். அதனால அடுத்த சில மாதங்கள்ல நீங்க என்ன கோர்ட்ல அடிக்கடி பாப்பீங்க. அதை பத்தி நிறைய வீடியோஸ் வரலாம். அங்க நின்னு நான் எந்த இன்டர்வியூஸும் கொடுக்க போறது கிடையாது. But please know that the case is against this Shanmugaraj. One by one ஒரு 6 கேஸ் போடணும் அவர் மேல. மேலும் தனது வீடியோவின் கேப்ஷனில் நான் பாடிய அனைத்து பாடல்களையும் விட ஷண்முகராஜாவை அதிகமாக நேசித்தேன் என்றும் அவரிடம் இருந்து கடைசி பைசாவை கூட வாங்கிட்டுத்தான் நான் விடுவேன் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் அந்த நபர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் என்றும் சுசித்ரா குறிப்பிட்டிருக்கிறார். நலன் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.